வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலோ அல்கேன் அரீன்ல இருந்து பார்ட் நம்பர் 9 ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட்டு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ தான் நம்ம டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் இப்போ தான் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 9th பார்ட் டைரெக்டாக பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 1லேருந்து 8 பார்ட் வரைக்கும் போட்டிருக்கோம், வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்தீங்க அப்படின்னா இட் வுட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட். இட் இஸ் அ ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட். Spatial arrangement of an atom or a group in three-dimensional space. Three-dimensional spaceல அது அரேஞ்ச் ஆயிருக்கக்கூடிய இடம், அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்படின்றோம். கணக்கு புரியுதா? ஸோ அப்போ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி என்னன்னா, இட் இஸ் அ ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் அ குரூப் இன் அ 3-dimensional ஸ்பேஸ். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. எஸ் கண்ணா, ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன? ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது இஃப் எ காம்பவுண்ட் is said to be optically active அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கணும்? இட் மஸ்ட் ஹாவ் அ கைரல் கார்பனா இருக்கணும் அப்படின்றாரு. கைரல் கார்பன் must be present. கைரல் கார்பன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற. அப்போ கைரல் கார்பனை என்னங்கிறது தெரியணும்ல. வாட் இஸ் கைரல் கார்பன்? பாருங்க, ஒரு கார்பனை சுற்றி 4 பாண்ட் வருமா? கரெக்டாக 4 குரூப் அட்டாச் ஆகிருக்க முடியுமா? இவருக்கு பேர் ஏ, இவருக்கு பேர் பி, இவருக்கு பேர் டி, இவருக்கு பேர் இ. அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்பனை சுற்றி அட்டாச் ஆகக்கூடிய 4 குரூப்புமே எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி எ டிஃப்ரெண்ட் ஒன். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். புரியுதா? அப்படி இருந்தால் இந்த கார்பனுக்கு பேர் என்ன? இட் இஸ் கால்டு கைரல் கார்பன் அப்படின்ற. சரியா? இஃப் ஆல் குரூப்ஸ் surrounding the carbon is different. ஓகே, கார்பனை சுற்றி இருக்கக்கூடிய 4 குரூப்புமே எப்படி இருக்கணும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த நடுவில் இருக்கிற கார்பனுக்கு பேர் என்ன? கைரல் கார்பன் அப்படின்னு பேர். புரியுதா? இஃப் அ மாலிக்யூல் ஹேஸ் கைரல் கார்பன் ப்ரெசண்ட்டாக இருந்தால் மாலிக்யூல் எப்படி இருக்கும்? ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும் கண்ணா. ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். புரியுதா? அப்போ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு இன்னொரு டெஃபினிஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னா வெரி சிம்பிள். இட் மஸ்ட் பி அ நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸ். கிளியரா? அது என்ன நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ்? ஒரு காம்பவுண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு கைரல் கார்பன் இருக்கணும். ரெண்டாவது, இட் ஷுட் பி நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். ஒரு மாலிக்யூலினுடைய 3-dimensional ஸ்ட்ரக்சர் எடுத்து வச்சுக்கிட்டு அதோட ஸ்ட்ரக்சரை அப்படியே என்ன பண்ணுறாங்க? மிரரில் காமிக்கிறாங்க. எப்படி இருக்கும்? அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும்.
சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லெஃப்ட் ஹேண்டை கொண்டு போய் மிரரில் அந்த கட்ட விரல் வந்து மிரர் மேலே படுற மாதிரி இப்படி வச்சா அது அப்படியே மிரர் ரெஃப்ளெக்ஷனில் என்ன காமிக்கும், அப்படியே ரைட் ஹேண்டு மாதிரி காமிக்கும் கரெக்டாக மிரரில். ஓகேயா, இப்போது மிரரில் காமிக்கிற இமேஜையும் என்னுடைய ஒரிஜினல் கையையும் அப்படி தூக்கி மேலே வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகாது. அதனால தான் அதுக்கு பேர் என்ன, நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். இப்படி இருந்தால் அந்த மாலிகுல் எப்படி இருக்கும், ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். புரியுதா, ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். புரியுதா, ஓகே. இப்போ இதே மாதிரி ஏ கைரல்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஏ கைரல் மாலிக்யூல். அது என்ன ஏ கைரல் மாலிக்யூல், தே ஆர் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். சூப்பர் impossible mirror images. சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாட்டர் பாட்டில் அல்லது ஒரு பாலோட இமேஜை கொண்டு போய் கண்ணாடி முன்னாடி வச்சிங்கன்னா அதோட இமேஜ், அதாவது கண்ணாடியில் அதனுடைய உருவம் எப்படி தெரியும், பால் மாதிரியே தான் தெரியும். ஒரு பாட்டில் எடுத்து கொண்டு போய் வச்சிங்கன்னா அந்த பாட்டில் மாதிரியே தெரியும். இப்போ இந்த ரெண்டு இமேஜையும் அப்படியே எடுத்து மேட்ச் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரிஜினல் பாட்டிலோட இதையும் பிக்சரையும் அந்த கண்ணாடியில் தெரியுது இல்லையா என்னுடைய ரெஃப்ளெக்ஷன், அதையும் எடுத்து மேட்ச் பண்ணிங்கன்னா ரெண்டும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா அதெல்லாம் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். தே ஆர் ஏ கைரல் கார்பன் அண்ட் தே ஆர் ஆப்டிக்கலி inactive molecules அப்படின்றாங்க. ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் மாலிக்யூல் அப்படின்றாங்க. ஆனால் புரியுதா, ஆனால் வெரி சிம்பிள். இப்போ இது வந்து ஒரு இமேஜாக இருந்தால் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டோம். ஒரு ஆர்கானிக் மாலிக்யூலாக இருந்தால் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். ஒரு ஆர்கானிக் மாலிக்யூல் ஃபார் எக்ஸாம்பிள் 2-குளோரோ பியூட்டேன் அப்படின்னு ஒரு மாலிக்யூல். இந்த மாலிக்யூல் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு எழுதணும் இதனுடைய ஸ்ட்ரக்சர் எழுதணும் கரெக்டாக. அப்போ பியூட்டேன்னா 1 2 3 4 எழுதியாச்சு. 2-குளோரோ ரெண்டாவது பொசிஷனில் குளோரோ, அப்போ மீதி எல்லாத்தையும் ஹைட்ரஜனை வச்சு ஃபில் பண்ணிடலாம். அப்போ இங்கே CH3ன்னு வரும், இங்கே ஒரு ஹெச்னு வரும், இதில் ஒரு CH2, இங்கே ஒரு CH3. கண்ணா புரியுதா, இதுதான் அந்த மாலிகுலுடைய ஸ்ட்ரக்சர். கிளியரா, அப்போது ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடிய கார்பனை பாருங்கள். அப்போ இந்த கார்பனை செக் பண்ணுறேன், இந்த கார்பன் கைரலான்னு செக் பண்ணுங்கள். ஒரு சைடில் என்ன இருக்காரு, Cl இருக்காரா, கரெக்ட். ரெண்டாவது சைடில் மித்தாயில் இருக்காரா, மூணாவது சைடில் ஹைட்ரஜன் இருக்காரா, நாலாவது சைடில் ஈத்தாயில் இருக்காரா. அப்போ நாலுமே டிஃப்ரெண்ட் குரூப்பா. அப்போ இந்த கார்பனுக்கு பேர் என்ன, இட் இஸ் கால் கைரல் கார்பன் அப்படின்றாங்க. கைரல் கார்பனாக இருந்தால் மாலிகுல் எப்படி இருக்கும், ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். புரியுதான்னு பாருங்கள், வெரி சிம்பிள் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட். எஸ், இது புரியுதான்னு செக் பண்ணுங்கள். இட்ஸ் ஆல் வெரி இம்பார்ட்டண்ட், வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது ஒரு மாலிகுல் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும்னா இட் ஷுட் ஹேவ் அ கைரல் கார்பன். கைரல் கார்பனாக இருக்கணும்னா அந்த மாலிகுலில் இருக்கக்கூடிய கார்பன் அதை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கணும், சிமெட்ரிக் கார்பனாக இருக்கணும் அப்படின்றாங்க. சரியா, ரைட். இப்போ நான் சில மாலிகுல் தரேன், இந்த மாலிகுல் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இல்லையான்னு சொல்லுங்கள். இப்போ இந்த ரெண்டில் எது ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு சொன்னால் கூட ஓகே தான். ஸோ இப்படி ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறாங்க, OH H, இப்படி ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு மாலிகுல் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஓகே, ஸோ இப்படி எடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கே OH, இங்கே H. அது ஓகே. இப்போ இந்த ரெண்டு மாலிகுலில் இது A, இது B, எது ஆப்டிக்கலி ஆக்டிவ் உங்களுக்கு பார்த்தோன்னா தெரியுதா, எது ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும், செக் பண்ணுங்கள். எது ஆப்டிக்கலி ஆக்டிவ் பார்த்தோன்னு தெரியுது. அப்போ இது இந்த கார்பன் எடுத்திங்கன்னா இந்த பக்கம் H, இந்த பக்கம் OH, இந்த பக்கம் மித்தாயில், இந்த பக்கம் 3 கார்பன். அப்போ 4மே டிஃப்ரெண்ட் குரூப். ஆனால் இங்கே பாருங்கள், இவங்க 2 பேரும் சேம் குரூப்பு. ஓகேவா, ஆனால் இவங்க 2 பேரும் டிஃப்ரெண்ட் குரூப். புரியுதா, அப்போ ஒரு சேம் குரூப் வந்துச்சுன்னா கூட அது ஆப்டிக்கலி ஆக்டிவ் கிடையாது. அப்போ
ஏ தான் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்றாங்க. கண்ணா புரியுதா? ஏ இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்றாங்க. அப்போ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், அடுத்தது பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவைலபிள். அதில் முக்கியமான ஒன்று தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து லைட் சோர்ஸ்க்குண்ணா. இது என்னது, லைட்டோட சோர்ஸ். இப்போ லைட்டு வந்து என்ன டைரெக்ஷனெலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 8 டைரெக்ஷன்லேயும் லைட் என்ன இருக்கும், இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகும். கரெக்டாக? இப்போ நான் ஒரு லைட் போடுறேன், லைட் போட்டோன்னு நான் ஒரு டைரெக்ஷனுக்கு மட்டும் தான் லைட்டு கொடுப்பேன், மீதி எந்த டைரெக்ஷனுக்கு லைட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு லைட் சொல்லுமா? இட்ஸ் நாட் லைக் தட், ரைட்? இட்ஸ் a நார்மல் லைட், இட்ஸ் நாட் லேசர் லைக் தட். ஓகே, நார்மல் லைட் எடுத்துக்கிறோம். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு வழியாக பாஸ் பண்ணுறாங்க. இது வந்து லைட் சோர்ஸு, லைட் சோர்ஸ் இது. சரியா? இவர் வந்து யாருன்னா ஃபில்டர், அதாவது ஒரு பர்டிகுலர் லைட்டை மட்டும் அலோவ் பண்ணுவார், மற்றது எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிடுவார். சரியா? ரைட். அப்படி இவர் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாஸ் பண்ணி எடுக்கும்போது பாருங்களேன், இந்த டைரக்ஷன் இருக்கக்கூடிய லைட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிடுறோம், அலோவ் பண்ணுறாங்கண்ணா. இந்த ஒயிட் கலர் டைரக்ஷன் இருக்கக்கூடிய லைட்டை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. அப்போ மற்ற எல்லா டைரக்ஷன் இருக்கக்கூடிய லைட்டையும் ஃபில்ட்ரு பண்ணிடுறாங்க. கண்ணா புரியுதா? இந்த டைரக்ஷன் லைட்டை மட்டும் ஃபில்ட்ரு வழியாக வெளியே எடுக்கிறாங்க. அப்போ மற்ற இவங்க எல்லாம் அலோவ் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஃபில்ட்ரு மற்ற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த ஸ்ட்ரைட் டைரெக்ஷன், நான் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த டைரெக்ஷன் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த டைரெக்ஷன் கூடிய லைட்டை நான் எடுத்துக்கிறேன். சரியா? இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லைட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா வாட் இஸ் கால்ட் யூனிடைரக்ஷனல் லைட். யூனிடைரக்ஷனல் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இதை ஷார்ட்டாக பிபிஎல் அப்படின்னு கொடுப்பாங்க. இட் இஸ் கால் பிளேன் போலரைஸ்டு லைட் அப்படின்னு கொடுப்பாங்க. வாட் இட் இஸ் கால் பிளேன் போலரைஸ்டு லைட். இட் இஸ் நத்திங் பட் பிளேன் போலரைஸ்டு லைட் அப்படின்னு கொடுப்பாங்க. இது ஷார்ட்டாக பிபிஎல் அப்படின்னு கொடுப்பாங்க. சரியா? ரைட். அப்போ யூனி டைரெக்ஷனல் இருக்க லைட்டை எடுத்துக்கிட்டு எங்கே பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காம்பவுண்டுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம். இந்த லைட்டை வந்து எங்கே பாஸ் பண்ண போகிறோம், we are going to pass into the compound. ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இந்த லைட்டை பாஸ் பண்ணுறோங்க. ஸோ அது ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இப்படி ஒரு லைட் எடுத்துக்கிறேன், கவனிங்க. இது என்னென்னா இதுக்குள்ளே ஒரு காம்பவுண்ட் எடுத்திருக்கேன், இதுக்குள்ளே ஒரு காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். புரியுதா? ரெண்டு காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ என்ன எடுத்துருக்கோன்னா ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு சிஎல், இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு COOH. புரியுதா? அடுத்த மாலிகுலில் பார்த்தீங்கன்னா அதே சிஎல் அதே ஹெச், ஆனால் COOH ரைட் சைட்லேயும் CH3 லெஃப்ட் சைட்லேயும் கொடுத்துட்டாங்கண்ணா. அப்போது இவரை காம்பவுண்ட் 1ன்னும் இவரை காம்பவுண்ட் 2ன்னு வச்சுக்கலாம். புரியுதா? இப்போது பிளேன் போலரைஸ்டு லைட் இருக்கு இல்லைங்களா? பிளேன் போலரைஸ்டு லைட்னா யார், இங்கே நம்ம பார்த்தோம்ல, இதுதான் பிளேன் போலரைஸ்ட் லைட். அதாவது இந்த டைரக்ஷனல் இருக்கக்கூடிய லைட். இந்த லைட்டை இந்த காம்பவுண்ட் 1 and 2 வழியாக பாஸ் பண்ணுறோங்கண்ணா. காம்பவுண்ட் 1 and 2 வழியாக பாஸ் பண்ணால், சப்போஸ் காம்பவுண்ட் 1 வழியாக பாஸ் பண்ணும்போது இந்த லைட்டு காம்பவுண்ட் 1 வழியாக பாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போனா என்ன அர்த்தம், இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்த லைட்டு என்ன இருக்குது, இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரியா? எந்த காம்பவுண்டுங்கிறது தட் இஸ் நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக செக் பண்ணும்போது தான் எது கிளாக் வைஸ் எது ஆன்டி கிளாக் வைஸ் நமக்கு தெரிய போகுது. நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். சரியா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதே காம்பவுண்ட் இப்படி எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இப்படி எடுத்துருக்கோம். கிளியரா? அப்போ இந்த டைரக்ஷனில் இருந்து இப்போ என்ன இருக்குது, இட் ரொட்டேட்டட் டுவர்ட்ஸ் டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கண்ணா புரியுதா? அப்போது இந்த மாலிகுல் வந்து கிளாக் வைஸில் அந்த லைட்டை ரொட்டேட் பண்ணியிருக்கு. இந்த மாலிகுல் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இந்த லைட்டை ரொட்டேட் பண்ணியிருக்கு when it is passed into the compound, respectively compound 1 and 2. புரியுதா? காம்பவுண்ட் 1 and 2 வழியாக அந்த பிளேன் போலரைஸ் லைட்டை பாஸ் பண்ணும்போது ஒன்று கிளாக் வைஸும் ஒன்று ஆன்டி கிளாக் வைஸும் ரொட்டேட் ஆகுதுக்கண்ணா. லைட்டு ரொட்டேட் ஆகுது. புரியுதா? அப்போது இது எப்படி கொடுக்கலான்னா எய்தர் கிளாக் வைஸ்
கிளாக் வைஸ்ன்னு கொடுக்கலாம். இல்லைனா இது வேற எப்படி கொடுப்பாங்கன்னா இட் இஸ் கால்ட் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா இது வேற எப்படி கொடுப்பாங்கன்னா ப்ளஸ் ஐசோமர் அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா ஸ்மால் டி ஐசோமர்னு கொடுப்பாங்க. சரியா? இதுவே ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா அந்த மாலிகுல லீவோ ரொட்டேட்டரி, இல்லை அப்படின்னா மைனஸ் ஐசோமர், இல்லைனா ஸ்மால் எல்லுன்னு கொடுப்பாங்க. புரியுதா? இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இந்த ரெப்ரசன்டேஷனில் அதை கொடுக்கலாம். அதை ப்ளஸ் ஆர் மைனஸ்னு கொடுப்பாங்க, டிஎல்னு கொடுப்பாங்க, இல்லை டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரின்னு கொடுப்பாங்க, இல்லை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. புரியுதா? இப்போ காம்போனன்ட் 1 and 2 பாருங்களேன். இங்கே ஒரு CH3 COOH Cl C ஹைட்ரஜன் அப்படியே இருக்கு. கரெக்டா? அப்போ காம்பவுண்ட் 1 அண்ட் ஆல்சோ 2 ரெண்டுலையுமே தே ஹாவ் அ சேம் மாலிகுலர் ஃபார்முலா. கரெக்டா? சேம் மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும். அதே மாதிரி மோலார் மாஸ் சேம் தானே, அப்போ சேம் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், சேம் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். புரியுதா? ஆல்மோஸ்ட் சிமிலர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சரியா? பட் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் மாறி இருக்கும். பட் தே டிஃபர் இன் rotating plane polarized light. அப்போ plane polarized light ரொட்டேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி மட்டும்தான் சேஞ்சு அப்படின்னா அந்த ஐசோமர்ஸ்க்கு தான் பேர் என்ன? enantiomers. what it is called? enantiomers அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ enantiomerனா என்ன அப்படின்னா மாலிக்யூல் 2 மாலிக்யூல் இருக்கும். 2 மாலிக்யூலுமே சேம் மாலிகுலர் ஃபார்முலா, சேம் மெல்டிங் பாயிண்ட், சேம் பாய்லிங் பாயிண்ட், சேம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேமாக இருக்கும். பட் ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பை ரொட்டேட்டிங் த பிளேன் போலரைஸ்ட் லைட் ஒன் டுவர்ட்ஸ் டு கிளாக் வைஸ், another toward to ஆன்டி கிளாக் வைஸ். ஒன்று கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுச்சுன்னா இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி கொடுக்கும். புரியுதா? ரைட். இப்போ நான் ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன் கண்ணாங்க. பாருங்களேன், இப்போ ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். காம்பவுண்டுக்கு இந்த பீக்கருக்குள்ளார காம்பவுண்ட் 1ஐயும் காம்பவுண்ட் 2வையும் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா கவனிக்கணும். காம்பவுண்ட் 1 50%, காம்பவுண்ட் 2 50%. புரியுதா? இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா இங்கே பிளேன் போலரைஸ்டு லைட்டை இந்த மிக்சருக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வெளியில் வரும்போது லைட்னுடைய ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கிளாக் வைஸ் இருக்குமா ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குமா? ரெண்டுமே இருக்காது. நீங்கள் எப்படி பாஸ் பண்ணீங்களோ அப்படியே வெளியே வரும். ஏன்னு பாருங்களேன். இப்போ காம்பனன்ட் 1 வழியாக பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணுச்சு? லைட்டை இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணியிருக்கோம், அதாவது கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ரைட். இப்போ காம்பனன்ட் 1 வழியாக பாஸ் ஆகும்போது காம்பனன்ட் 2 வழியாக பாஸ் பண்ணும்போது அது அப்படியே ரீரொட்டேட் பண்ணும் ஆப்போசிட்டில் ஆன்டி கிளாக் வைஸ் வரைக்கும். புரியுதா? அப்போது இங்கேருந்து ரொட்டேட் ஆன லைட்டு திருப்பியும் காம்பனன்ட் 2 வழியாக பாஸ் ஆகும்போது அப்படியே ரீரொட்டேட் ஆகி அப்படியே என்ன ஆகிடும்? ஒரிஜினலாக என்ன டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷனில் கொண்டு வந்துடும். அப்போது இந்த மிக்சர் வழியாக நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது தெர் இஸ் நோ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுக்குறோம் கண்ணா. புரியுதுங்களா? நோ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த மிக்சருக்கு தான் பேர் என்ன? திஸ் மிக்சர் இஸ் கால்ட் racemic mixture. what it is called? racemic mixture அப்படின்னு கொடுக்குறாங்கண்ணா. அப்போ racemic mixtureனா என்ன? அதாவது 2 ஆப்டிக்கலி ஆக்டிவ் மாலிக்யூலை ஆர் காம்பவுண்டை மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி 50% ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதன் வழியாக லைட்டை பாஸ் பண்ணும்போது டசன்ட் ஹாவ் எனி ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ரெசிமிக் மிக்சர் அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுதான்னு பாருங்க. ரெசிமிக் மிக்சர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு தான் பேர் என்ன?
ரெசிமைசேஷன். அப்போ ரெசிமைசேஷனுங்கிற ப்ராசஸ் என்ன? ரெசிமைசேஷன் அப்படின்னா வாட் இஸ் கால்ட் ரெசிமைசேஷன்? ஸோ ரெசிமைசேஷன் இட் இஸ் அ process of converting. It is a process of converting optically active isomers into racemic mixture. இந்த ப்ராசஸ்க்கு தான் பேர் என்ன? ரெசிமைசேஷன். ரெசிமைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் converting two optically active isomer into racemic mixture. இது எப்படி கொடுப்பாங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்படி கொடுப்பாங்க. புரியுதா? அப்போனா இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னா, இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2-chloro பியூட்டேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா என்ன அர்த்தம்? 2-chlorobutane அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா 50% ப்ளஸ் ஐசோமரையும் 50% மைனஸ் ஐசோமரையும் எடுத்துக்கிட்டு while you taking into the இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடுக்கு போனீங்க அப்படின்னா what will you get? There is no optical activity. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ்னு கொடுத்துட்டாலே அது ஆல்மோஸ்ட் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் மாலிகுல்க்குண்ணா. ஓகே, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ரேஷியோவில் தான் ரெண்டு மாலிகுலையும் எடுக்கணும். ரெண்டு காம்போனண்ட்டையும் காம்போனண்ட் 1 and 2 ரெண்டையுமே அப்படி தான் எடுக்கணும். புரியுது இல்லையா? ஸோ ஐ திங்க் ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.